கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எபேசியர் 4 அதிகாரம் 27 வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வாய்ப்புகள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபையாருக்கு நிருபங்களின் மூலமாக அநேக காரியங்களை உபதேசங்களாக, புத்திமதிகளாக தெரியப்படுத்தினார். தேவனுடைய ஜனங்களான விசுவாசிகள் பல தாலந்துகளை பெற்றவர்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருங்கள். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மற்றும் பவுல் எபேசிய திருச்சபையாருக்கு சொல்லுகிற முக்கியமான புத்திமதி என்னவென்றால், எப்போதும் தேவனையே சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நடப்பதுதான் நமக்கு நன்மையை தருகிறதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்தால், வாய்ப்பு கொடுத்தால், அநேகம் தீமைகளை நாம் சந்திக்க வேண்டியதாயிருக்கும். நாம் மாம்சத்தில் பலவீனம் உள்ளவர்களாக கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காமல் இருப்போமாக. கிறிஸ்துவையே பின்பற்றி பரிசுத்த ஆவியின் பலனால் முன்னடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நடத்துகிறவரும் நீரே, தேவைகளை சந்திக்கிறவரும் நீரே. நாங்கள் எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் பிசாசுவுக்கு இடம் கொடுக்காமல், வாய்ப்பு கொடுக்காமல், எப்போதும் உம்மையே மகிமைப்படுத்தும்படிக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.